எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் உங்களுடைய மனசு நோ சொன்னாலும் எங்க அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தினால எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம நினைச்சுக்குவோம் எஸ் சொல்றது அவங்க மேல வச்சிருக்க நம்ம அன்புனால, இல்ல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, அவங்க கிட்ட கைண்டா நடந்துக்கிறதுக்காகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா யார் அதிகமா எஸ் சொல்றாங்களோ அவங்களுடைய மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்க மக்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இல்ல எங்க இவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல் போறீங்க, ஃபேமிலியா போறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? நிறைய நேரத்துல நம்ம சொல்றது எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நீங்க எல்லாரும் ஏதாவது ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணுங்க, அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். ரொம்ப கம்பல் பண்ணி இல்ல இல்ல உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஆர்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணுவோம்? மேக்சிமம் ஒரு தோசையை ஆர்டர் பண்ணுவோம். நிறைய நேரத்துல இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிடிக்குன்றதையே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி நிலைமை நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடாது. ஒரு கிளியரான பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்போ நோ சொல்லணும் அப்படின்றத கிளியரா தெரிஞ்சு வச்சு சொல்லுங்க. உங்களை வருத்திக்கிட்டு உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை கெடுத்துக்கிட்டு எஸ் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.